இந்த ஜென்ரேஷன் பசங்களை கூப்பிட்டு தெருக்கூத்து அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டோம்னா, ஒன்று தெருள்னு சொல்லுவாங்க, இல்லை திருவிழாவில் போகிற நாடகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே அவங்களுக்கு சொல்ல தெரியாது. ஸோ தெருக்கூத்து அப்படின்ற ஒரு சப்ஜெக்டை மையக்கருவாக எடுத்து ஒரு படம் பண்ணியிருக்காரு நம்ம டைரக்டர் பாரி இளவழகன். ஜமா ஜமா அப்படின்னா ட்ரூப். நாடக கலைஞர்கள்லாம் சேர்ந்து ஒரு ட்ரூப் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் ஜமா. டைரக்டர் பாரி இளவழகன் அவரே நடிச்சு அவரே இயக்கியிருக்காரு இந்த படம். இந்த படத்தோட ஒன்லைன் பார்த்தோம்னா, கல்யாணம் அப்படின்ற ஒரு கேரக்டர்ல பாரி இளவழகன் வராரு. அவர் ஒரு ஜமால இருக்காரு. அவருக்கு திரௌபதி வேஷம் தான் போடுறாரு அந்த நாடகத்துல. மகாபாரதம் அப்படின்ற ஒரு நாடகம் அந்த ட்ரூப்ல ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லா திருவிழாவையும் எல்லா ஊர்லயுமே பண்றாங்க. அந்த நாடகத்துல திரௌபதி அப்படின்ற ஒரு வேடத்தை பெண் வேடத்தை அணிஞ்சு நடிச்சிட்டு இருக்காரு நம்ம டைரக்டர் பாரி இளவழகன், கல்யாணம் அப்படின்ற ஒரு கேரக்டர். ஸோ போக 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 பெண் வேடத்திலேயே இருக்கிறனால அவரோட பாடி லாங்குவேஜ், அவரோட ஸ்லாங் எல்லாமே பெண் மாதிரியாக மாறிட்டே வருது. ஸோ அதனாலேயே கல்யாணம் பேர் வச்சுட்டு கல்யாணம் ஆகலை அப்படின்னு அவங்க அம்மா கவலைப்பட்டு இருக்காங்க. ஊர்ல இருக்கிற எல்லா பசங்களும் அக்கா அக்கான்னு சொல்லி கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல இந்த ஜாமால இவர் வேடாம அணிஞ்சு வேலை தான் பார்த்துட்டு இருக்காரு. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல அவருக்கு தெரிய வருது, இந்த ஜமா நம்ம அப்பா வச்சிருந்த ஜமா அப்படின்னு தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் இந்த ஜமா தானே ஓன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாரு. கல்யாணம் ஆச்சா இல்லையா, அவரே ஓனா எடுத்து நடத்தினாரா இல்லையா அப்படின்றதான் ஜமா. இந்த படத்துல புதுமுக நடிகர்கள், புது இயக்குனர் கூட சொல்லலாம். பாரி இளவழகன் ஒரு டெபியூட்டன் டைரக்டர். இது அவரோட ஃபர்ஸ்ட் படம். ஃபர்ஸ்ட் ஆஃப் பொறுத்த வரைக்கும் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா இவரோட ஃபர்ஸ்ட் படமா அப்படின்னு நீங்க கேள்வி கேட்பீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா ஃபாஸ்டா எங்கேஜிங்கா போகும். இந்த படத்துல பார்த்தீங்கன்னா அம்மு அபிராமி இருக்காங்க. அப்புறம் புதுமுக இயக்குனரும் நடிகனுமான பாரி இளவழகன் இருக்காங்க. சீனியர் ஆர்டிஸ்ட்னு பார்க்கும்போது சேத்தன் மட்டும்தான் இருக்காரு. ஸோ புதுமுக நடிகர்களை வச்சு இயக்கி அந்த படத்தை கொடுத்தனால உண்மைக்கு நெருக்கமாகவே உண்மையாகவே தெருக்கூத்த கலைஞர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் நமக்கு கொடுக்கும். பொதுவாகவே இந்த நாடக சம்பந்தமான ஒரு சப்ஜெக்ட்ன்றப்போ மியூசிக் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால நம்ம இளவழகன் டைரக்டா நம்ம இளையராஜாவே அப்ரோச் பண்ணிட்டாரு. இளையராஜா அவர்களோட பின்னணி இசையும் சரி, பின்னணி பாடல்களும் சரி ரொம்பவே சூப்பரா, ரொம்பவே ஆப்டா அமைஞ்சிச்சுன்னு நம்ம சொல்லலாம். இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்டா போச்சு. இன்டர்வல் வரைக்குமே ரொம்ப சூப்பரா போச்சு. நல்லாவும் நடிச்சிருந்தாங்க எல்லாருமே. எந்த அளவுக்கு ஃபாஸ்டா போச்சோ அந்த வேகம், அந்த ஸ்பீடு செகண்ட் ஹாஃப்லேயே இல்லை. ஃபர்ஸ்ட் ஹாஃப்லேயே டைலாக் மூலியமா ஃபிளாஷ்பேக் சொல்லிட்டாங்க. ஆனால் செகண்ட் ஹாஃப்ல அது ஒரு விஷுவலா காமிச்சாங்க. அது கொஞ்சம் வேகமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கட் பண்ண மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல இவரோட ஜமாவை ஓனா ஆக்கணும், அப்பாவோட ஜமா நான் திரும்ப கைப்பற்றணும் அப்படின்னு நினைக்கிறாரு இல்லையா, அதுக்கு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கிளைமேக்ஸ்ல தர்றாரு. அந்த கிளைமேக்ஸ்ல குந்தி வேடம் பண்ணிக்கிறாரு நம்ம கல்யாணம் அப்படின்ற இவர் டைரக்டர் பாரி இளவழகன். குந்தி வேடம் அணிந்து ஒரு டைலாக் பேசுறாரு. அதை இன்னுமே ஸ்க்ரீன் பிளேல வேற மாதிரியோ இல்லை இன்னும் ரொம்ப ஒரு வேற மாதிரி ஒரு மெத்தட்ல கிளைமேக்ஸ்ல முடிச்சிருந்தாங்கன்னா ரொம்ப நல்ல படம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சேத்தன் பார்த்தா விடுதலையில் பார்த்தா நமக்கு எரிச்சல் வரும். இந்த படத்துல அந்த எரிச்சல் விட்டுற கேரக்டர்ல தான் சேத்தன் அவர்கள் நடிச்சிருக்காரு.